கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனும் சண்டையை அமர்த்துகிறான். நம்ம யாரா இருக்கிறோம் இந்த நாள்ல? எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னு நீங்க உங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க அத எனக்கு சாந்த குணத்தை தாங்க அப்படின்னு சொல்லி காட் கிட்ட ப்ரேயர் பண்ணணும். நீங்க அதை கேட்டு வாங்கணும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சூழ்நிலைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் கோபப்படுத்துற மாதிரி. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க உங்களுக்கே சொல்லி, இல்ல நான் கோவப்படக்கூடாது, நான் என்னோட கோபத்தை குறைக்கணும்னு சொல்லி உங்களை நீங்க சாந்தமுள்ளவர்களா நீங்க மாற்றும் பொழுது உங்க மூலியமா சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று. நீங்க ஆண்டவரோட பிள்ளைங்க அப்படின்றதுடைய எக்ஸ்பிரஷன் வெளியில காட்டுற ஒரு செயல் என்னன்னா, நீங்க சாந்தமா நடந்துக்கிறது, சமாதானமா மற்றவர்களோட பழகிறது. அதுதான் நீங்க காட் சைல்டு அப்படின்றத உலகத்துக்கு சொல்லும். வாயில நம்ம சொல்றதை விட இப்படிப்பட்ட செயல்கள்ல நம்ம என்ன பண்ணணும், காண்பிக்கணும், நான் ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா.